நியூ மேன் புதிய மனிதன். புனித எபேசியர் 2:15 வாசிக்கும் போது 2:15 4:24 இந்த ரெண்டு வார்த்தை 4:24 4:25 போனோம் சார் 4:24 இந்த ரெண்டு வேத பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆந்த்ரபோஸ் அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்தவர்களை காண்பிக்கிறதான ஒரு வார்த்தை ஆந்த்ரபோஸ். இது எவ்ரி பார்ட் ஆஃப் எ ஹியூமன், ஒரு ஒரு மனுஷனுடைய எந்த பகுதி வேண்டுமானாலும் இது என்ன செய்யணும், ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ இந்த ஆந்த்ரபோஸ் அப்படிங்கறதான அந்த வார்த்தை அது எந்த ஆஸ்பெக்ட்னாலும் காமிக்கும். என்ன ஆஸ்பெக்ட்னாலும் செய்யும் காமிக்கும். ஓகேங்களா? சரி. அனேர் என்பது எதை காண்பிக்கும் என்றால் மாஸ்குலினை மட்டும் காமிக்கும். அனேர்ங்கிற வார்த்தை வெறும் மாஸ்குலினை மட்டும் காமிக்கும். ஆந்த்ரோபோஸ் என்பது இரண்டு பேரையும் என்ன செய்கிறது, காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது ஒரு புதிய சிருஷ்டி என்றுதான் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். நியூ மேன் இன் த சென்ஸ் பாருங்க, புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணுகிறார். புதிய மனிதன். அப்ப எபேசியர் 2:15 4:24 இந்த புதிய மனிதன்கிறத நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏற்கனவே நான் இருக்கிறேன், என்னை மீண்டுமாய் ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். இப்ப இந்த நேயோஸ் என்பது வேறு, கெய்னோஸ் என்பது வேறு. நேயோஸ் என்பது இப்போ ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறக்குது, நியூ பார்ன். நான் மீண்டும் பிறக்கிறேன், ஐ அம் ஆல்சோ நியூ பார்ன். ஆனா அந்த நியூ பார்ன் வேற, இந்த நியூ பார்ன் வேற. இப்போ இயேசு கிறிஸ்துவை 27:60 வாசிப்போம். மத்தேயு 27:60 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணும்போது புதிய வெட்டிய கல்லறைன்னு போட்டிருக்கும். மத்தேயு 27:60. புதிய கல்லறை. அப்ப இந்த புதிய கல்லறை அப்படின்னு சொல்லும்போது புதிய கல்லறை சரிங்களா? மத்தேயு 27:60. அப்ப அந்த புதிய கல்லறையை வெட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அது எக்ஸிஸ்டடா தான் இருந்துச்சு. தான் கண்மலையிலே வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறை அதை வைத்து கல்லறை வாசு. இப்போ இது மவுண்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் மவுண்டைன் இருக்குது, அதுக்குள்ள ஒரு பகுதியை வெட்டி எடுத்து வச்சிருக்கிறாப்ல, அதுக்குள்ள யாரும் என்ன செய்யற, அடக்கம் பண்ணல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இது ஆந்த்ரோபோஸ் அல்லது கெய்னோஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள், கைனோஸ் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இருக்கிற என்னை ஆண்டவர் புதியதாக என்னை மாற்றுகிறார். அப்போ புதியதாக மாற்றும் போது இந்த பவுல் அழகான வார்த்தை பயன்படுத்துகிறார், ஆந்த்ரோபோஸ் நாட் அனேர். அப்ப அந்த ஆந்த்ரோபோஸ் என்பதனுடைய பொருள் விளக்கம் என்னவென்றால், என்னுடைய எந்த பகுதியையும் அது குறிப்பிடும். எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ்.
ஒவ்வொரு பகுதிகள். அப்ப என்கிட்ட என்னென்ன பகுதிகள் இருக்கிறது? அதனாலதான் உள்ளான மனிதனை அப்போஸ்தலனாகிய பவுல் 4 வகையாக பிரிப்பார். அதுல முதல்ல பிரிக்கிறது கார்டியா, நியூமா, சைக், நோமோஸ். இப்படி 4-5 வகையா பிரிப்பார். சூகேங்கிற வார்த்தை பயன்படுது. சூகே ஆத்மா, சைக், கார்டியா, நியூமா, இப்படியெல்லாம் உள்ளான மனிதர்களை பிரிக்கிறார். நாம என்ன நினைச்சிட்டோம்? உள்ளான மனிதன் அப்படின்னா என்ன நினைச்சிட்டோம்? ஆத்மா மட்டும் நினைக்கிறோம். அதான் இல்ல, அந்த ஆத்மா மட்டும் நினைக்கிறதா தப்பு. உள்ளான மனிதன் என்பது இருதயத்தையும் காண்பிக்கும், உள்ளான மனிதன் என்பது ஆவியையும் காண்பிக்கும், உள்ளான மனிதன் என்பது மனம், உள்ளான மனிதன் என்பது ஆத்மா, இவ்வளையும் காண்பிக்கும். அப்போ கிரீக்குடைய புதிய ஏற்பாட்டுடைய சென்ஸ்ல நம்ம வரும்போது என்னவோ மாறுகிறது என்றால் உள்ளான மனிதன் இது மட்டும்தான் அப்படி நம்ம பெற முடியாது. அப்ப இருதயத்துடைய பங்கு இருக்கிறது. இருதய கடினம், அந்த இருதய கடினத்தின் நிமித்தம், அந்த கடினம் என்பதற்கு மெடிக்கல் டேர்ம் தான் பயன்படுத்துறாங்க. கண்ணில் புறையேறினா ஹார்ட்டை சுற்றி ஒரு கொழுப்பு இருக்குங்களா, ஹார்ட்டை சுற்றி ஒரு இந்த அதாவது கொழுப்பு இந்த அடைக்கிற மாதிரி, அது என்ன சுற்றினா இருதய கடினம், கண்ணில் புறையேற மாதிரி சொல்லலாம், கண்ணில் புறையேற மாதிரி ஒரு 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 லேயர். அப்போ அந்த லேயர் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய பார்வை என்ன செய்யாதுன்னா தெரியாது. இப்போ ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது நமக்கு நன்றாய் புரியும். அப்போ கடினப்படுதல் அப்படிங்கிறதுக்கு, இந்த கடினப்படுதல் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய இருதய கடினம் படிக்கும் போது இந்த எபேசியர் 2:4-24 புதிய மனிதன் என்பது ஆந்த்ரோபோஸ் என்று சொல்லி இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நெயோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அப்ப நான் இருக்கிறேன், என்ன கொஸ்டின்? நான் இருக்கிறேன், நேற்று இருந்த மாதிரி நான் இல்லை, கொஞ்சம் மாற்றம் இருக்கு அப்படின்னா கெய்னோஸ். அப்போ நம்மளுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, அதனால புதிதாக பிறத்தல் அப்படிங்கிறதான அந்த வேர்டு பவுல் ஞானமாக நியோஸ்ங்கிறதான வார்த்தையை பயன்படுத்தாமல் கெய்னோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ நம்முடைய பிறப்பு, நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய மனம் மாறுதல், நம்மளுடைய ஆத்மாவுடைய முன்னேற்றம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நாம் ஒரு புதிய இலக்கை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம்? போகிறோம். சரிங்களா? அதனால கெய்னோஸ்ங்கிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5:17 அங்கேயும் இதே புதிய மனிதன் அப்படிங்கிறதான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை எல்லாம் போயின, எல்லாம் புதிதாயின. நியூ கிரியேச்சர், நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி அப்படிங்கிறதுக்கு இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கெய்னோஸ், நாட் நியோஸ். அப்ப நான் எக்ஸிஸ்டா இருக்கிறேன், இன்னைக்கு நான் மனம் மாறுறேன். இன்னைக்கு காலையில் உட்காந்து இன்னைக்காவது ஒரு பைபிள் போர்ஷனை பிடிச்சிரும் சொல்லிட்டு உட்காந்து டிவோஷன் ட்ரெயினில் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 பேர் 2 அதிகாரம் 1 வசனம் முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு இந்த வசனத்தோட முடிச்சு வச்சுட்டு எந்திரிச்சாச்சு. அதுக்கு ஒரு டிவோஷன் எழுதுனேன். அதில் எழுதும்போது எனக்கு ரொம்ப தொட்டது எண்ணி அதுதான். என்ன தொட்டுச்சு அப்படின்னா, ஒருவன் பாருங்க 2 பேர் 2:1 ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம், அப்புறம் கிறிஸ்டியானிட்டியோட லைஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம அதில் தான் பார்க்க முடியும். 1 பேதுரு 2:1 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் சகல துர்க்கணம், கபடு, மாய்மாலம், பொறாமை, புறங்கூறுதல் இதெல்லாம் ஒழித்து விட்டுட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல, இங்கே நெயோஸ் தான் பயன்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். நெயோஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க 3:3 குழந்தை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்போ நாம எப்படி இருக்க வேண்டும்? நான் தேவனுடைய கிருபையை ருசித்தது உண்டானால், நான் தேவனுடைய கிருபையை ருசித்தது உண்டானால் என்கிட்ட என்ன இருக்காது?
துர்க்குணம் இருக்காது, கபடு இருக்காது, மாய்மானம் இருக்காது, பொறாமை இருக்காது, புறங்கூறுதல் இருக்காது. இது பேசுறதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது. ஏனென்றால் எபிரேய வார்த்தையில் ஒரு வார்த்தையை எடுத்துட்டு கிராமரில் உட்காந்து 5 மணி நேரம் ஓடிடுது. அப்புறம் வேற எங்க நம்ம சிந்திக்க இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம எப்படி வளர்றோம்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாடையுமே வாஞ்சியாக இருக்கு. இப்போ தேவனுடைய வார்த்தை மீது நம்ம வாஞ்சியாக இருந்தோமானால் 2வது வசனம் நம்ம லைஃப்ல இருக்காது. யாரையும் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உபதேசத்துல மாறினா பேசணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபதேசத்துல மாறினா பேசணும். உபதேசத்துல மாறாத வரைக்கும். ஒரு முறை பைபிள் காலேஜில் கொடைக்கானல் இருந்தபோது பையங்க கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு நாள் நான் மெஸ் இன்சார்ஜ், நான் டீச்சிங் பண்ணணும், ஸ்டாஃப்ஸ் டீச்சிங் பண்ணணும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இன்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா ரீஃபைண்ட் ஆயில் வாங்கி போட்டிருந்தேன். உடனே கீழே இருந்த பாஸ்டர் கேட்டார், என்ன பாஸ்டர் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வாங்கி போட்டு நல்லெண்ணெய் வாங்கி போட வேண்டியதானே அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், ரீஃபைண்ட் ஆயில் வாங்கிட்டே அருவாளை தூக்கி கிடையிறாங்க, கத்தி தூக்கி கிடையிறாங்க, இப்போ நல்லெண்ணெய் போட்ட கூட கொஞ்சம் கொழுப்பு ஏறாதா அப்படின்னு. மறுநாள் காலையில் 5 மணிக்கு ப்ரேயரில் நாங்கள் ஸ்டாஃபில் தனி பர்சனல் ப்ரேயரில் உட்காந்துருப்போம். ஆண்டவர் சொன்னார், மன்னிப்பு கேட்டுனார். எனக்கு ரொம்ப இருந்துச்சு. என்ன ஆண்டவர், என்ன நீ பேசுனது தப்பு, நீ போய் மன்னிப்பு கேட்டு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நிப்பாட்டுங்க. நேற்று இரவு நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த வார்த்தையை உங்கள் எல்லாரும் முன்னாடி தான் சொன்னேன், தனிப்பட்ட முறையிலையும் சொல்லலை, எல்லாரும் முன்னாடி தான் சொன்னேன். ஸோ அதனால் ஆண்டவர் சரியான மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. நான் ஸ்டாஃபாக இருக்கிறேன் அதெல்லாம் இல்லை, ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளாம் சகோதரர்கள். ஸோ இந்த வார்த்தைக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு காலை விழுந்து மன்னிப்பு கேட்டேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி காலையில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன். என்ன வார்த்தை சொல்லி? கொழுப்பு ஏறிடும். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் தான் நல்லது. அதான் நான் என்ன சொன்னேன், ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிட்டே இவ்வளோ கொழுப்பாக இருக்காங்களே, நல்லெண்ணெய் சாப்பிட்டாச்சுன்னா இன்னும் இவ்வளோ கொழுப்பாக பேசுவாங்க நான் சொன்னேன். ஸோ எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது மன்னிப்பு கேட்டதுக்காக நான் குறைஞ்சி போகவும் இல்லை, ஏன்னே ஆண்டு மறுரூபப்படுத்துகிறார். இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த புதிய மனிதன்கிறது நாட் நியோஸ், கெய்னோஸ், த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கெய்னோஸ். 2024 இருந்த மாதிரி நான் 25 இருக்கக்கூடாது, 25 இருந்த மாதிரி 26 இருக்கக்கூடாது. இப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருப்போம். அப்படிங்கும்போது எனக்கு என்ன வேற்றுமை, எனக்கு என்ன பொறாமை? சரிதானா? ஏன்னா இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்குது. அடுத்த லீவு, கிறிஸ்மஸ் லீவு. அடுத்த ஜனவரி தான் நான் வருவேன். சரி, பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை.